திருவள்ளூரில் மனைவியுடன் தகாத உறவில் இருந்ததை தட்டி கேட்ட கணவனை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சின்னகாவணம் பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமணன். பொன்னேரி காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளியான லட்சுமணன் மீது திருட்டு, வழிப்பறி, கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் மீஞ்சூர் அடுத்த தோட்டக்காடு பகுதியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான விஷ்ணுவும் லட்சுமணனும் புழல் சிறையில் இருந்தபோது பழக்கம் ஏற்பட்டு நண்பர்களாகியுள்ளனர். இந்நிலையில் விஷ்ணுவுக்கு லட்சுமணனின் மனைவியுடன் தகாத உறவு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து லட்சுமணனுக்கு தெரிய வரவே நண்பர்களுடன் மது அருந்தும் போது மனைவியுடன் ஏற்பட்ட தொடர்பு குறித்து லட்சுமணன் விஷ்ணுவிடம் கேட்டுள்ளார். அப்போது விஷ்ணு தமது கூட்டாளிகளுடன் சேர்ந்து லட்சுமணனை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த மீஞ்சூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகள் 5 பேரை தேடி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. படப்பை அருகே ஆதனஞ்சேரியில் சொத்து பிரச்சினை காரணமாக தங்கை கணவரை கொன்ற அண்ணன் மகனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த படப்பை அருகே ஆதனஞ்சேரியில் வசித்து வருபவர் தயாளன். இவர் தனது மனைவி செல்வியுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் மனைவி செல்வியின் அண்ணன்கள் இருவரும் பூர்வீக சொத்தை அவர்களின் பெயரில் பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த செல்வி தனது கணவர் தயாளனுடன் சேர்ந்து அண்ணன் மகன் பார்த்திபனிடம் முறையிட்டுள்ளனர். பார்த்திபன் சொத்தில் பங்கு தர முடியாது என ஏளனமாக பேசியுள்ளார். இது தொடர்பாக பார்த்திபனுக்கும் செல்விக்கும் அடிக்கடி வாய் தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காலை வீட்டில் இருந்த தயாளனுடன் பார்த்திபன் தகராறில் ஈடுபட்ட போது மறைத்து வைத்திருந்த கத்தியால் தயாளனை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் தயாளன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த மணிமங்கலம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளச்சாராய விவகாரத்திற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி பேட்டியளித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முக்கிய பகுதியான கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் பங்கேற்று முழக்கமிட்டனர். இதில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, கள்ளச்சாராய விற்பனைக்கு ஆளும் கட்சியினர் துணை போவதால் இந்த வழக்கினை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் மாற்றம் செய்தால்தான் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியை கைது செய்ய முடியும் என கூறி கண்டன கோஷங்களை எழுப்பினார். மேலும் இந்த சம்பவம் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் நாளை ஆளுநரை சந்தித்து மனு அளிக்கப் போவதாக தெரிவித்தார். ஊத்தங்கரை அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் மருமகள் மற்றும் கள்ளக்காதலன் மாமியாரை கொலை செய்து எரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியத்துக்குட்பட்ட கரிய பெருமாள் வலசை கிராமத்தை சேர்ந்தவர் அலமேலு. இவருக்கு ஏழுமலை, சேட்டு என்ற 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் அலமேலு மூத்த மகன் ஏழுமலைக்கு அலமேலுவின் அண்ணன் மகள் பவித்ரா என்பவரை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்துள்ளார். இந்த நிலையில் பவித்ரா ஏழுமலை தம்பதியினருக்கு 1.5 வயதில் பெண் குழந்தை உள்ளது. இந்த சூழ்நிலையில் பக்கத்து வீட்டை சேர்ந்த மணிகண்டன் என்பவருக்கும் பவித்ராவிற்கும் பழக்கம் ஏற்பட்ட நிலையில் நாளடைவில் அது கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இதை அறிந்த அலமேலு இருவரையும் கண்டித்துள்ளார். இந்நிலையில் ஆடு மேய்க்க சென்ற பவித்ரா மாலை நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் அவரை தேடி அலமேலு சென்றுள்ளார். அப்போது பவித்ரா மற்றும் மணிகண்டன் ஒன்றாக இருந்துள்ளனர். இதனை கண்ட அலமேலு ஆத்திரத்தில் அவர்களை திட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் மற்றும் பவித்ரா இருவரும் சேர்ந்து அலமேலுவை அடித்து கொலை செய்துள்ளனர். இந்நிலையில் தாயை காணவில்லை என இளைய மகன் சேட்டு நீண்ட நேரமாக தேடியுள்ளார். அப்போது காட்டுப்பகுதியில் பாதி எரிந்த நிலையில் இருந்த அலமேலுவின் உடலை கண்டு அதிர்ச்சியடைந்தவர் காவல்துறைக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் தகவல் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டதில் மணிகண்டன் மற்றும் பவித்ரா இருவரும் சேர்ந்து அலமேலுவை அடித்து கொலை செய்து தீ வைத்து எரித்தது கண்டறியப்பட்டது. இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காட்டாங்குளத்தூர் பகுதியில் வீடுகளில் வைத்து பெண்கள் மது பாட்டில்களை விற்பனை செய்யும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த மறைமலை நகர் காவல் நிலையத்திற்குட்பட்ட காட்டாங்குளத்தூர் பகுதியில் குடிசை வீடுகளில் வைத்து பெண்கள் மது பாட்டில்களை விற்பனை செய்யும் வீடியோ தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
அதில் 4க்கும் மேற்பட்ட பெண்கள் 24 மணி நேரமும் மது பாட்டில்கள் மற்றும் பீர் பாட்டில்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாகவும் புகார் வந்துள்ளது. இதனை கலால் காவல்துறையினரும் மறைமலை நகர் காவல்துறையினரும் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.